கீரையில சீ ஃபுட் சேர்த்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆந்திரால இந்த டிஷ் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. இறால் கோங்கரா இது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஒன்னும் இல்ல, புளிச்ச கீரையில இறா போட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிடும். செய்யலாமா? இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரைக்கட்டு புளிச்ச கீரை, 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க குறைச்சிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா தண்ணியே சேர்க்காம நல்லா வதங்கி வந்துடும். இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய், அதுல பட்டை லவங்க மேலக்கா 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது கூடவே கையளவு கொஞ்சமா புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வதங்கறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா குழைய வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுல வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 kg ப்ரான் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு நல்லா தொக்கா இந்த அளவுக்கு ரெடி ஆகும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்க புளிச்சக்கீரை பேஸ்ட் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு எடுத்தீங்கன்னா சுட சுட சாப்பாடுல போட்டு சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.